ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கோல்டு ஷாப்பிங் போக போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப நாள் விட்டு கோல்டு வாங்கலாம் அப்படின்னு போகுது. யாருக்காக அப்படின்னா அது எனக்காக தான். உங்களுக்கு என்னத்துக்கு ப்ரோ கோல்டுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கையில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சில்வர் கட்டா போட்டிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு வந்து கட்டானா ரொம்ப பிடிக்கும். அதுனா கட்டானா சொல்ல மாட்டான், கடா காலுக்கு தான் நினைக்கிறேன். கடா கடா காப்பு தமிழ்ல. ஸோ எனக்கு வந்து காப்பு வாங்கலான்னு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த சில்வர் போட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா பிரேஸ்லைட்டாக இது மம்மி கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து சரி மாற்றலாம், பிரேஸ்லைட் போடுறதோட நம்ம வந்து கோல்டுலேயே வந்து இது மாற்றிக்கலாம். என்னது காப்பு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இப்போது நான் மோனா டேடி கிளம்ப போகிறோம். மம்மியும் ஷாரனும் வந்து இன்றைக்கி ரெஸ்ட்டு, அவங்களால இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுத்துனுங்கிறாங்க. ஸோ வந்து கோல்டு விஷயம்லாம் டேடி தான் இதில் வந்து மாஸ்டர். அவர் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். அதனால வந்து டேடியை கூப்பிட்டு போக போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறோமான்னா ஆக்சுவலாக இல்லை. வாங்க நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு, எப்படி இதை வந்து பிளான் பண்ணி வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன என் அஞ்சலி பாப்பா இருக்குமா, நல்லா சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடவே ஸ்நாக்ஸை வச்சுக்கின்னு கூட கூப்பிட்டு போக போகிறேன் இந்த புள்ளியை. ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த பிரேஸ்லெட்டு அப்புறம் ஒரு சின்ன செயின், இது ரெண்டும் வந்து மம்மி டாடி எனக்கு போட்டுருந்து. ஸோ வந்து இந்த பிரேஸ்லெட்டும் இந்த குட்டி செயினும் மம்மி டாடி ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு போட்டுட்டு ஒரே காப்பா ரிங்கு ஒன்று ரிங்கு சாரி அது ஏன் கைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ சும்மா கையில போட்ட சின்னதாயிடுச்சு எனக்கு. நாங்க தான் சொன்னோம் பிரேஸ்லைட் செயின் ரிங் மூணையும் போட்டு ஒரு இது வாங்கி. ஏன்னா சரி இவர் கைக்கு வந்து காப்புன்னாரு. ஸோ மம்மி அந்த ஐடியா கொடுத்தாங்க, ஒரே இதுவா போட்டுக்கோ, ஞாபகமா ஒரே இதா போட்டோம். ஸோ இது வந்து அவங்க ஞாபகமா சரி அவங்களே வந்து ஐடியா கொடுத்தாங்க, மம்மி தான் ஐடியா கொடுத்தாங்க. நீ ஒரு இதெல்லாம் போட்டு வேணா நீ ஒரு காப்பா போட்டுக்கோப்பா கையிலன்ட்டுன்னு. சரி நல்ல ஐடியாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதை இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக அங்கே போயிட்டு என்ன செட் ஆகுது, என்ன மாதிரி டிசைன் நம்ம கண்ணில் மாட்டுது, நல்லபடியாக கிடைக்கணும் எல்லாம் கரெக்டாக. மே மாசமா இந்த மேல முன்னாடி மே வரைக்குமே அதுல இருந்து கேட்டுன்னு இருக்காரு காப்புன்னு. சரி அதுதான் மம்மி ஐடியா கொடுத்தேன். மம்மி ஐடியா கொடுத்தாங்க. நாங்க வந்து அந்த காப்புன்றது வந்து நம்ம வீட்டுல சொல்லவே இல்லை, இவர் ஆசைப்படுறாருன்ட்டு. இல்லைன்னா அப்பவே மம்மி ஐடியா கொடுத்துருப்பாங்க. அப்புறமா ஒரு நாள் நானே எதிர்ச்சியா சொன்னேன் காப்பு ஆசைப்படுறாரு மம்மின்னு. மம்மி ஐடி கொடுத்தாங்க. சரி 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 வா, நம்ம போறதுக்குள்ள காப்பு இல்ல லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இல்ல காப்பு பேங்கிள் பேங்கிள் காப்பு தான். லூஸ் இல்ல, ரொம்ப பெருசா இருக்கு. காமிங்க, ரொம்ப டைட்டா இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டீங்கன்னா பட் ஓகே தான். தள்ளி நில்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அழகா இருக்கு. எவ்வளோ வெயிட்டி குத்துருங்க. டாடி காஃபி டீ 24 கிராம்ஸ்னா 8 16 3 கிராம் 3 சவரன். நான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் இது எப்படி போகுது? 17,621 மேக்கிங் அது மேக்கிங் ரேட் அதுதான் அழகா இருக்கும். பட் நம்மளுக்கு செட் ஆகுமா வேணா டவுட் ஆகுது எனக்கு. இங்க பாத்தியா மேக்கிங் சார்ஜஸ் 17 பரவாயில்லையா? பரவாயில்ல 71க்கு 70 இல்லை இது எவ்வளோ உள்ள டோட்டலாக எல்லாம் சேர்த்தா? அது காமிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம். 3,73,000 அவுட் ஆஃப் பட்ஜெட். 2 சவரன் பார்த்தா ஜாஸ்தி வருது. நீ என்னம்மா பார்த்துங்கிற? 40 கிராம்ஸ் வாட்ச் பார்த்துங்கிற. எவ்வளோ 40 கிராம்ஸா?
5 பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஜிஆர்டி போனோம். அங்கே வந்து எங்களுக்கு செட் ஆகலை. சரின்ட்டு இப்போ ஜாஸ் ஆல்காஸ் வந்திருக்கோம். எப்படியாவது கடவுள் புண்ணியத்தில் எங்கள் செட் ஆகணும். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் ஏமாறக்கூடாது. உள்ள போற கஷ்டமா இருக்கு. அதையா நீங்கள் கழட்டுறீங்க? காமிங்க. நல்லா இருக்குப்பா. சைஸா 38. 24 grams 16 16 grams முடிக்கிறாரு. 16 கிராம்ஸ்னால இதுதான் இல்லையான்னு இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம். நம்மளுக்கு எழுதி வச்சுருந்தா இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். அன்னைக்கு நம்ம எவ்வளோ சவரன் தான் பார்த்தோம்? 2 தான் பார்த்தோம் அன்னைக்கு. ஆமாம், 2 சவரன் 2 lakhsன்னு சொன்னாங்கல்ல. அது எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சொல்லிட்டு வச்சுட்டு வந்தோம் அன்னைக்கு. ஒரு வருஷம், கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா இருக்கு. வண்டியே இவ்வளோண்டு இருக்குதுன்னா அப்போ 16 யோசனை பண்ணி இன்னும் டெவலப்ட். நல்லா இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது சைஸ். ஏன் டைட்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே பார்த்தோம். யாரதோ ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு தான் எழுதி வச்சுக்குது போல். ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ எஸ்டிமேஷன் கேட்டுக்கிறோம். ஸோ எஸ்டிமேஷன் பார்த்துட்டு என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு வாங்குவோமா இல்லையா நம்மளுக்கே தெரியாது. ஸோ பார்க்கலாம். மேடம், வாங்குவோமா இல்லையா? வாங்குவோமா இல்லை நம்ம? இல்லை பரவாயில்ல, நான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் சும்மா சரி நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி வந்தேன். நம்ம ஜாஸ்தியெல்லாம் இருக்கிறதுனா நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பார்த்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அப்போவே ஜாஸ்தி இருந்துச்சு. கரெக்டு. இப்போ ஒரு சவரனே எவ்வளோ போகுது? இப்போ நீ அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பெப்பை நீ வாங்கி போடுவேன். கரெக்டு தான். இருக்கு இல்லை? 4.8. ஜிஎஸ்டி டேக்ஸ் இதெல்லாம் ஏன் போடுறாங்க? எனக்கு ஜிஎஸ்டி அந்த எஸ்டி இந்த எஸ்டின்னு போட்டு கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. ஒரு மக்கள் கஷ்டப்பட்டு சரி சேர்த்து வச்சு கோல்டு வாங்கலாம், அது இதுன்னு போட்டு மேக்கிங் சார்ஜஸில் தூக்கிறாங்க. நம்ம சேர்த்து வச்சு வாங்கும்போது 3 லட்சம் சேர்த்து வச்சு வாங்குறோம் அப்படின்னா அந்த போட்டு வாங்குறோம். 5 lakhs ஆயிடும். ஆமாம், நம்மளால முடிஞ்சால் நம்ம வாங்கலாம். சரி. இதை இனி அதான் சொல்கிறேனே, இன்னைக்கு எழுதி வச்சுருந்துச்சுன்னா வாங்குவோம். இவர் ரொம்ப நேரமாக போட்டுனுங்கிறாரு. எவ்வளோ கால்குலேட் பண்ணாலும் அதுதானே இல்லை? எத்தனை கால்குலேட் பண்ணாலும் அது அவ்வளோதானே இவ்வளோ? சரி, ஓகே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், பேபிஸ்க்குலாம் அழகழகா ஒரு நாள் நான் வந்து என்றைக்கு நான் ஒரு நாள் ஸ்டேபிள் ஆகிட்டு இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை எனக்கு. இந்த மாதிரி வாட்ச் வாங்கணும், கோல்டுலேயே வாங்கணும், அது ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம் அந்த ஆசை வந்து எப்போ நிறைய இருக்கும். இது ஜாஸ்தி அதான் போட்டுக்கிறாங்களா இங்கே? எவ்வளோ சவரன்? ஒரு 60 போட்டுக்கிறாங்க. 66 எங்க 4 ஏக்கர் தென்னை தப்புமா? 4 ஏக்கர் தென்னை தப்புமா? 60 lakhs. அதை விட அது பக்கத்தில் இருக்குல்ல பாருப்பா. இதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம பேபி பிறந்தோன்னா என்னோட கிஃப்ட். நான் இந்த மாதிரி டிசைனாக வாங்குவேன். ஸ்டாரு, பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் கேர்ள் பேபிக்கு நான் சேர்த்து வச்சு என் பாப்பாக்கு வாங்கிட்டேன். இந்த கேர்ள் பேபி வந்தால் இந்த மாதிரி. ஓகே, பைக்கும் நான் போடுவேன். பரவாயில்ல. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இது பார்த்துனுக்குறோம், பியூரிட்டி செக் பார்த்துனுக்குறோம். ஆமாம். ஸோ நம்மளுக்கு என்ன அது ஏதாவது போட்டு இன்னைக்கு வாங்குறதா இல்லையா வாங்குறோம், விட்றதா இல்லை. சூப்பர். இப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா மம்மி இது வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நாங்கள் இது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ இது எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ இதுதான், இது நம்மளோட எக்ஸ்சேஞ்சு தான். இது போட்டு தான் அது எடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான்
ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சி க்ளோஸ் வந்தோம். ஆகிட்டு இருக்குது. பட் போய் க்ளோஸ். ஓகே நோ வரிஸ். போய் வீட்டில் மம்மி கையில் குத்து. மம்மி கையில டாடி கையில அவங்க ப்ளஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சாமி ஒரு அவ்வளோ பணக்கார நான் இப்போதைக்கு எவ்வளோ முடியுமோ உங்களோட பிளெஸிங்ஸோட வாங்கிக்கிறா. இப்படி வாப்பா. 2.5. 2.5. சூப்பர். நல்லா பிளெஸிங்ஸ் பண்ணி நீங்களே போட்டு விட்டுருங்க. இப்போ எல்லாமே சேர்த்து இது நான் வாங்கி கொடுத்த மாதிரி தான் உனக்கு. ஆமாமா, இது நீங்க ஆல்ரெடி என் உடம்புல இருந்தது என்னது கோல்டு எல்லாம் இவங்க போட்டது தான். சரி மம்மி ஐடியா கொடுத்தோன்னு சரி நீ காப்பா போட்டுக்கடா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. டைட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கும், உள்ள போயிட்டா லுக் ஃப்ரீ ஆயிடும். இது அது அட மீச முருகின்னு அட ஃபிளிக்ஸ் தான் இனிமேல். ஓகேவா? நல்லா இருக்குதுப்பா. ஒரு கலை வந்துச்சு கைக்கு. பல்ல பாரு, பல்லு கொட்டிடும் போது. என்ன பாஸ்னு வச்சுக்கோ. ஓகே நைஸ். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என் பல்லு புடுங்கிருக்கு. பல்லு புடுங்கலான்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு பல்லு புடுங்கிறத விட்டு போயிட்டு இது பண்ணி வந்துக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கலான்னு எனக்கு அது எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. நிறைய செலெக்ஷனா இருக்கணும் இல்லையா? அதான் அவன் செலெக்ஷன். நான் ஹாப்பி. தேங்க்யூ மோனா. எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். மோனா சப்போர்ட் இல்லைன்னா ஆயிருக்காது. மோனா நான் என்ன நம்ம சொல்லிட்டேன், மோனா போகலாம் மோனா கூப்பிட்டுங்கிற உக்காந்து மோனா வான்னு இருப்பா உங்களுக்கு தாப்பா அது எழுதி வச்சுக்கோ இருப்பான்னு சொல்லிச்சு. போய் அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துன்னு வரட்டும் அப்படின்னா டப்புன்னு வந்து கழிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி 1 இயர் அதுக்கு முன்னாடியே ஆசைப்பட்டீங்க. ரொம்ப நாள் ஆசைதான். ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் வந்து கேட்க மாட்டேன். எனக்கு ஆசை இருக்கும். மம்மி டாடி கிட்ட எப்படி நான் போய் இப்போ நானாக சேர்த்து வச்சு வாங்கலான்னு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் காசு நிற்க மாட்டேங்குது கையில். சரி இது சரி அப்போ நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சினே இல்லை. கோல்டு பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆமாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிறேன். எப்படியாவது அவர் ஆசையை வந்து நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து நிறைவேற்றிட்டாங்க. ஸோ வந்து ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.